கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கூட அந்த செய்தி தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு கிருபையினாலே குணமாக்கும் வரங்கள் என்கிற வரத்தை குறித்து நாம் இன்றைக்கு முழுமையாக நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஞான வரங்களை விரும்புங்கள் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1 வசனத்திலே எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிற காரியம், கொரிந்து சபைக்கு நீங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள், அதை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12:1 அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கக்கூடாது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர் எழுதுகிறார். இந்த கொரிந்து சபையிலே பலவிதமான தேவைகள் இருந்தாலும், ஆவிக்குரிய தேவைகள் வளர்ச்சிகள் தேவையாக இருந்தாலும் கூட அவைகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பவுல் மிகவும் ஒரு உறுதியாக வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். ஆகவே தான் அதை குறித்து அதிகமாக அவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே 9 ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் பட்டியலாக எழுதி கொடுத்து, இந்த வரங்களை நீங்கள் நாடுங்கள், இவைகளுக்காக நீங்கள் வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த வரங்கள் எல்லாருக்கும் தரப்படுகிற வரங்கள், சபையிலே அநேகரை கர்த்தர் இந்த வரங்களை உள்ளவர்களாக எழுப்பி பயன்படுத்துவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வரங்கள் நமக்கு எதற்காக தேவை? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவாதி தேவனே ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக இந்த வரங்களை அவர் பயன்படுத்துகிறாராம். ஆகவே தான் வேதம் சொல்லியிருக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததாக இருக்கிற பெரிதான ரட்சிப்பு என்பதாக எபிரேயர்களின் நிருபத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார். அப்படியே நாம் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆவியிலே பலம் அடைகிறோமாம். ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய சில வரங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் பலம் அடையும்படியாக, ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களிடத்தில் வர நான் விரும்புகிறேன். I want to impart upon you certain spiritual gifts so that you can be strengthened in the spirit. நீங்கள் பலமுள்ளவர்களாக இல்லையே, நீங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரங்களை தருவதற்காக நான் உங்களிடத்தில் வர விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, முக்கியமாக இந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம தருகிறார்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அல்லேலூயா! தேவனுடைய ஊழியம் செய்யப்படுவதற்காக இந்த வரங்களை அவர் தருகிறார். கர்த்தர் நம்மை ஒரு ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சீஷர்களை என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நீங்கள் செல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர் கொடுத்த முதலாவது கட்டளை என்ன? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் இயேசு 70 பேரை அழைத்து அவளை அனுப்புகிறார். நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று முதலாவதாக அதில் சொல்லுகிறார். அதை வாசித்து பாருங்கள். அவர் 70 பேரை அனுப்புகிறார். நீங்கள் ராஜ்யத்தை பிரசங்கிக்க நீங்கள் செல்ல வேண்டும். போகும் பொழுது பிரசங்கியுங்கள், அதே சமயத்தில் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கென்று விசேஷித்த வரங்களை, பலத்தை, கிருபைகளை தந்துதான் அவர் அனுப்பினார். ஆக நம்மை ஒரு ஊழியத்தை செய்ய கற்று சொன்னால் அதற்கேற்ற கிருபைகளை தராமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாகவே அவர் தருவார். ஆகவே அந்த ஊழியத்தில் நிற்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தி இந்த வரங்கள் அவர்கள் மூலமாக செயலாற்றும்படியாக அவர் விரும்புகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். நான் ஊழியமே செய்ய மாட்டேன் என்று சொன்னால் எப்படி அவர் வரங்களை தர முடியும்? நாம் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படி சமூகத்தில் நான் ஊழியத்தை செய்வேன், நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி நம்ம கர்த்தருக்காக நின்று வைராக்கியம் நிற்கும் பொழுது இந்த வரங்களை தான் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக சீஷரோடு கூட அவர் பேசுகிறார். அதைத்தான் நம்ம கிரேட் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை, ஒரு பெரிய கட்டளை என்று சொல்லி நமக்கு கற்றுக்கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தரின் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். இப்போ இந்த வரங்களை எதற்காக தருகிறார்? நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை செல்வதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அந்த கிருபைகளை நம்ம தருகிறார். நம்ம வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம இதில் பெரிய ஒரு உபத்திரவம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
சீஷர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். பிரதான ஆசாரிகள் வந்து பேதுருவையும் சீஷர்களையும் கட்டி கொண்டு போய் காவலில் வைத்து அடிக்கிறார்கள், எச்சரித்து இந்த நாமத்தை குறித்து நீங்கள் போதிக்கவே கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அனுப்பின உடனே அப்போஸ்தலர் செய்த காரியம் என்ன? அவளை சபித்தார்களா? இல்லை. அவளுக்கு விரோதமாய் பேசினார்களா? ஜெபித்தார்களா? அப்படி அல்ல. ஆனால் ஜெபித்த ஜெபம் என்ன? கர்த்தாவே, என்னுடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உங்களுடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படியாக அவளுக்கு அனுக்கிரகம் செய்து அவர்கள் மூலமாக பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய வல்லமை விளங்கட்டும் என்று ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கடைசி நாளிலே தேவாதி தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது இந்த அற்புதங்களை, கிருபைகளை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி வசனத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம அநேக சமயங்களிலே ஊழியத்தை செய்யும் பொழுது, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது தவறாக செய்கிறோம். நாளைக்கு நீ நரகத்துக்கு போயிடுவோப்பா, உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்தது அப்படி அல்ல. யூ கோ ஹீல் த சில்ட்ரன், ஹீல் த பீப்புள், யூ ரிசீவ் ஃப்ரீலி, கிவ் ஃப்ரீலி. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு சுவிசேஷ ஊழியம். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு இந்த ஆவியின் வரங்கள் தேவை. ஆகவே தான் இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவைகளை வாஞ்சிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் நமக்கு கற்றுத்தருகிறார். சரி, இந்த 9 வரங்களை குறித்து பார்க்கும் பொழுது அதை நம்ம 3 பிரிவுகளாக பிரித்து நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக மொழி வரங்கள், பாஷை வரங்கள் என்று சொல்லப்பட்ட 3 வரங்கள். அதுதான் பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசன வரம். இந்த 3 வரங்களையும் ஒரு பாஷை வரங்கள் அல்லது தொடர்பு கொள்ளுகிற ஒரு செய்தி வரங்கள் என்று நம்ம அழைக்கிறோம். ரெண்டாவதாக வெளிப்பாட்டு வரங்கள், நமக்கு சில காரியங்களை தெரியப்படுத்துகிற வரங்கள், அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை உணர்த்துகிற வரம், ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற 3 வரங்களை அந்த பிரிவிலே நம்ம தியானித்து வந்தோம். இப்போ கடைசியாக வல்லமை வரங்கள் என்கிற தலைப்பிலே கடைசி 3 வரங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் விசுவாச வரம் என்று சொல்லி அதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு குணமாக்கும் வரங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இந்த குணமாக்கும் வரங்கள் என்று சொன்னால் என்ன? எல்லா வரங்களையும் பார்க்கும் பொழுது வேதத்திலே ஒரே ஒருமையிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குணமாக்கும் வரங்களை மட்டும் பார்க்கும் பொழுது குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லி அது பன்மையிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பல விதங்களிலே இந்த குணமாக்கும் வரங்கள் செயலாற்றக்கூடும். ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதிகளை மாத்திரம் குணமாக்குகிற வல்லமையை கர்த்தர் தரக்கூடும், மற்றவர்களுக்கு சில வியாதிகளை குணமாக்குகிற வரத்தை கர்த்தர் தர முடியும் என்றெல்லாம் சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். நாம் இதை குறித்து பார்க்கிறோம். சில ஊழியக்காரர் ஜெபித்தால் குருட்டுக்கள் உடனடியாக திறக்கப்பட்டு விடும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த வரம். ஆகவே அவர்கள் அதற்காக ஜெபித்தால் உடனடியாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிற கிருபையை வெளிப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார்? ஒரு மனிதன் மேலே கர்த்தர் முழு வல்லமையை வைத்து விடுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் அதில் அதிகமாக பெருமை அடைந்து நாம் தேவனுக்கு இணையாக நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு அவர் தன்னுடைய சித்தத்தின்படியாக பகிர்ந்து கொடுக்கிறாராம். He is just measuring exactly what we need for the fulfillment of the ministry that God has. இப்போ கர்த்தருடைய ஞானத்தை எல்லாம் கொடுத்தால் நம்மளை தாங்கிக் கொள்ள முடியாது, நம்மை பொறுத்து கொள்ள முடியாது. யோசித்து பாருங்க, உலகத்தோட எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. உங்களை பற்றி 4 பேர் என்ன பேசுகிறாங்களோ உங்களுக்கு தெரியுது. நம்மளால் தாங்க முடியுமா? பாதி நேரம் வில் பி டிஸ்கரேஜ். ஏன்டா என்னை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆகவே கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. ஆகவே தான் அவர் ஞானத்தை உணர்த்துகிற வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே அதே போல் குணமாக்கும் வரங்கள் சொல்லப்படும் பொழுது அதில் பல வரங்கள் இருக்கின்றன. அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட வரங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக செயலாற்றுகிறார். ஆனால் ஒரு வேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவையில் இருக்கிறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நபருக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறது. அவர்கள் வசனம் சொல்லுவதற்கு அந்த நோய் குணமாக வேண்டும். அது கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் மூலமாக அந்த நோய் குணமாவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய முடியும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, இயேசுவிடத்தில் அநேகர் வந்தார்கள். சிலர் திமிர்வாதக்காரராய் வந்தார்கள், சிலர் குருடராய் வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீ எனக்கு குருடுக்கு தான் முடிய தெரியாதுப்பா, வேற எங்கேயாதுப்பா அப்படி அனுப்பி வச்சாரா? அப்படி அல்ல. அவருடைய தேவைகளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே நம்ம எந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வரங்களை நிச்சயமாகவே தருவார். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது முதலாவதாக அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்ன இடத்துல என்ன காரியத்தில் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய வரங்களை அவர் செயல்படுத்துவார். இது பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வரம் செயல்பட முடியுமே ஒழிய நம்முடைய சொந்த இஷ்டப்படி செய்துவிட முடியாது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு இந்த குணமாக்கும் வரம் இருக்கிறது. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய் ஜெபிக்க வேண்டியதான்ப்பா, அங்கே இருக்கிறாங்க 100 பேர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், அப்போ எல்லோரும் சுகமாகிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல.
வேதம் அப்படி காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுப்பதில்லை. இயேசுவே எல்லா நோய்களும் குணமாக்கவில்லை. ஒரு இடத்துல வந்தால் இயேசு சிலரை தான் குணமாக்கினார், எல்லாரையும் குணமாக்கவில்லை. ஒரு முறையில் இயேசுவை எல்லாரும் தேடி வந்தார்கள், எல்லாரையும் குணமாக்கினார் என்பதாக ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே வந்தார். அந்த குளத்தின் அருகே அநேக நோயாளிகள் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் கலங்கும் பொழுது முதலாவதாக இறங்குகிறவன் அவன் குணமடை ஆகிவிடுவான். அப்போ வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்தவங்களே அது குணமடைய தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குளத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே வியாதி உள்ளவர்கள் தான். அப்போ இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். அப்போ எல்லாரும் குணமாக்கினாரா? அப்படி அல்ல. அதை குணமாகி சுகமாக்க வேண்டும் என்று கத்த விரும்பின அந்த 38 வருஷமாய் படுக்கையிலே படுத்திருந்த அந்த ஒரு மனிதனை கத்த குணமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை கர்த்தர் அப்படியா பயன்படுத்தும் பொழுது நம்ம யோசித்துக் கொள்ளணும், கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக பயன்படுத்துகிறார், அதில் மாத்திரம்தான் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள் இந்த குணமாக்கும் வரங்கள்லாம் சொத்து பொய், அபத்தமானது. ஏனென்று சொன்னால் அப்படின்னா யாரும் மறிக்க மாட்டாங்களே, எல்லாருக்கும் சுகமாயிடும், அப்போ ஏன் வரங்கள் இருக்குது என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. எல்லாருக்கும் மரணம் வருமே. வேதம் சொல்லி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தவறாக எண்ணம் கொள்ளக்கூடாது. எனக்கு இந்த வரம் இருக்குது, நான் ஜெபித்து கொண்டு உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மரணம் வருகிறது, நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய அருமை கணவனை இழந்து விட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த சகோதரிக்கு பெரிய ஒரு வருத்தம். அப்போ பல நாட்கள் அவள் ஜெபித்தார்கள், அழுது ஏன் என் கணவனை எடுத்துக்கொண்டீங்க என்று சொல்லி அழுது அவள் ஜெபித்தார்களாம். அப்போ ஒரு நாளில் கர்த்தர் அந்த சகோதரியோடு கூட பேசினார். அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அந்த சகோதரன் மரித்து போனவனுடைய கணவன் பரலோகத்தில் என்னோடு கூட இருப்பதற்கு அதுதான் சரியான வேலை. அந்த வேலையை தான் மற்ற எந்த வேலையில் அவன் மறித்தாலும் கூட அவன் என்னோடு கூட இருக்க முடியாது, நரகத்திலே தான் இருப்பான். நான் அதை அறிந்திருந்தபடினாலே அந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்டேன் என்று அவர் பேசினார். அப்போ யோசித்து பாருங்க, தேவனுடைய திட்டங்கள் அளவிடப்படாதவைகள். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய நாட்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஜெபிப்பதற்காக இந்த குணமாக்கும் வரங்கள் தரப்படுகிறது இல்லை. குணமாக்கும் வரங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதற்காக கர்த்தரை வெளிப்படுத்துகிற வரங்கள். அதை பெற்றுக்கொண்டு அநேகர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாக சுகம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். அநேகர் மற்ற விதங்களை கர்த்தரை அறியாதவர்களை கர்த்தர் அப்படியாக இந்த குணமாக்கும் வரங்கள் மூலமாக சந்தித்து தம்மை அறிந்து கொள்வதற்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் இந்த வரங்களை அவர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இயேசு சொன்ன எல்லா வார்த்தையுமே சத்தியம்தான். ஆகவே நாம் விரும்பி கர்த்தர் சொன்ன ஜெபித்து பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டால் கர்த்தர் நமக்கு இந்த வரங்களை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துவார், நம்மை நிலைப்படுத்துவார். சரி, இந்த வரத்தை குறித்து என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வரம் எப்படி கிரியை செய்தது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் எப்படி கிரியை செய்தது, இன்றைக்கு எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து முதலாவதாக அறிந்து கொள்ளப் போகிறோம். அதன் பின்பு இந்த வரங்களை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது எப்படி கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு மனுஷனை குணமாக்குகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு வேளை, அல்லது சில சமயம் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள், பல விதங்களில் குணமாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இப்போ தேவன் செய்கிற குணமாக்குகிற வரம் எப்படி செயலாற்றுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மூன்றாவதாக இந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி நம்மை தகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தரை கேட்கும்போது என்ன கேட்கணும் தெரியுமா? வரங்களுக்காக ஜெபிப்பதை விட பரிசுத்த ஆவியானவரே அபிஷேகத்தை எனக்கு தாரும், எனக்குள்ளாக நீர் வாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் இருக்கும் பொழுது வரங்கள் தானாகவே செயல்படும். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் யார்கிட்டயாவே கேட்பீங்களா, எனக்கு ஒரு கிஃப்ட்டு தேவைப்பா, நாளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துரு, எனக்கு ஒரு கார் தேவையாக இருக்குது, நாளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து சொல்லுவீங்களா? யார்கிட்டயா போய் அவங்களே வாங்கி கொடுத்தா தான் கிஃப்ட்டு. நீங்கள் கேட்டு வாங்கி கொடுத்தா நான் கிஃப்ட்டு கிடையாது. அதே போல் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாக தருகிறது தான் ஒரு கர்த்தர் கொடுக்கிற இந்த வரங்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வரங்களை செய்வதற்கு யாருக்கு அவர் தருகிறார் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு கர்த்தாவே அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள என்னை தகுதியுள்ளவளாக மாற்றும் என்று சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சரி, முதலாவதாக இந்த வரம் எப்படி கிரியை செய்தது? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டை குணமாக்கும் வரங்கள் இருந்தனவா என்று பார்த்தால் நிச்சயமாகவே கர்த்தர் சிலர் மூலமாக அற்புத சுகத்தை பலர் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்து வருகிறார். நாகமானுடைய காரியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய மனிதனாகிய எலிசா அந்த நாகமானை பார்த்து, நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் முழுகு, நீ நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். அதன்படி அவர் சென்று 7 தரம் முழுகிற பொழுது அவனுடைய மாம்சம், குஷ்டரோகியாக இருந்த அவனுடைய மாம்சம் ஒரு நல்ல ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் குணத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டான். அது குணமாக்கும் வரங்கள்.
தேவாதி தேவன் கிரியை செய்து அப்படியாக ஒரு அற்புத சுகத்தை அவர் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த மனிதனுக்கு நாகமானுக்கு சுகம் உண்டானது. அது மாத்திரமல்ல, எலிசாவின் மூலமாக மரித்து போயிருந்த மகனை உயிரோடு கொண்டு வர செய்தது அவருடைய சுத்த கிருபை. அது குணமாக்கும் வரங்கள் செயலாற்றும்படியாக கர்த்தர் உதவி செய்த ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜா மரணம் அடையும்படியாக வியாதியில் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார், நீ மரித்து போவாய், உன் வீட்டுக்காரர்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி. அப்பொழுது அந்த ராஜா ஜெபிக்கிறார். கர்த்தர் ஏசாயாவோடு பேசி உடனடியாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி. இப்போ ஏசாயா சொன்ன வார்த்தையின்படியாக அந்த குணமாக்கும் வரங்களை செயலாற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆக கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்ட தேவ மனிதர்களை இதற்காக எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் எல்லாருமேலும் அப்படியாக கர்த்தர் பயன்படுத்தினது அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தபடியினாலே, எப்பொழுதும் ஆவியானவர் இருந்தபடியினாலே அவர் எப்பொழுதுமே அற்புதங்களை செய்கிறவராக, நன்மைகளை செய்கிறவராக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரை குறித்து சொல்லுகிறது அல்லவா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவரை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் அவர் கட்டுதல் விடுதலையும் அனுப்புவதற்காக என்னை அவர் அபிஷேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? அதுதான் கர்த்தர் கொடுத்த காரியம். முதலாவது காரியம் என்ன? அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வரங்கள் செயலாற்ற வேண்டும். அதைத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் மூலமாக பல விதங்களிலே இந்த வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது. அநேகர் குணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவரை குஷ்டரோகி ஒருவர் வருகிறார் இயேசு இடத்திலே. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 40 முதல் 42 வசனங்கள். இந்த குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன பொழுது இயேசு அவன் மேலே கையை வைத்து அவனை குணமாக்கினார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 32 முதல் 35 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். சரியாக பேச வராது, அவனுடைய காதுகளும் கேட்கிற திறனை எழுந்து போயிருந்தது. இயேசு அவனை பார்த்து ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து சென்று அவன் தரையிலை துப்பி அவனுடைய நாவிலை தன்னுடைய கையை வைத்து எப்பத்தா என்று சொன்னார், திறக்கப்படு என்று சொன்னார். அந்த வார்த்தை வந்த உடனே அவன் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அதுதான் கற்றுக் கொடுக்கிற காரணம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த குணமாக்குகிற வரங்கள் அப்படியாக செயல்பட்டது. ஒரு முறை ஒரு ஸ்திரீ வந்து 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நமக்கு அறிந்திருக்கிற நல்ல ஒரு சம்பவம் தான். அவருடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம், இந்த இயேசுவை நான் தொட்டால் போதும், அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் குணமாவேன் என்று எண்ணிக்கொண்டு அவள் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட உடனடியாக அவள் சுத்தமானால். அது குணமாக்குகிற வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமாக கிரியை செய்வதற்காக செய்கிற ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்தில் 10 பேர் குஷ்டரோகிகள் வருகிறார்கள். அந்த 10 பேரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் பிரதான ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது அவள் போகும் பொழுதே அவள் சுத்தமானார்களாம். அது இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட குணமாக்குகிற வல்லமை வரங்கள் செயலாற்றினது. ஒரு முறை இயேசுடைய சமூகத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். 4 பேர் அவனை இறக்கினார்கள். ஒரு ஓடுகளை பிரித்து அது மூலமாக இயேசுக்கு முன்பாக இறக்குகிறார்கள். அவளுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவனை பார்த்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அப்போ இயேசுடைய மூலமாக செயல்பட்ட இந்த குணமாக்குகிற வரங்கள் ஏராளமாக இருந்தது. அதை குறித்து யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இயேசு செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகம் கொள்ளக்கூடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் அவர் மூலமாய் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த குணமாக்கும் வல்லமை வரங்கள் செயலாற்றினது. பழைய ஏற்பாட்டிலே சில மனிதர்கள் மூலமாக செயலாற்றினது, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வரங்கள் செயலாற்றினது. ஆனால் இயேசு அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அந்த 70 சீஷர்களை அனுப்பும் பொழுது நீங்கள் போய் குணமாக்குங்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அவள் எல்லாரும் சென்று ஒவ்வொரு ஊராக சென்று இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறார்கள், பிணியால் குணமாக்குகிறார்கள், அநேக பிசாசு பிடித்தவர் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவள் மிகுந்த சந்தோஷமாக இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்போ இயேசு அந்த வரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா! அப்போ இயேசு சொன்ன காரியம் என்ன? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அது அவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அப்படி சொன்னாராம். அப்போ நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஆவியானோட வரங்களை, ஆவியானோட அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்காக, நாம் அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்காக நம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த வரங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த குணமாக்கும் வரங்களை அவர் நமக்கு என்று தருவார். அதுதான் அவர் சொல்லுகிற காரியம்.
ஆனால் இயேசு சொல்லும் பொழுது அந்த 70 சீஷத்தில் மாத்திரம் இந்த வரங்கள் கிரியை செய்யவில்லை. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே, அதாவது இயேசு மரித்து பரலோகத்துக்கு சென்ற பின்பு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வரங்கள் செயலாற்ற ஆரம்பித்தது. எப்படி நடந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்திலே 6 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற வாசல் அருகிலே ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவளை நோக்கி பார்த்தான். அவர் சொன்னது என்ன? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்ல 40 வருஷமாக இருந்த பிறவி சப்பானி முழுமையாய் சுகமாகி அவன் எழும்பி நடந்தான். அது குணமாக்கும் வரங்கள் செயலாற்றும்படியாக கர்த்தருடைய சீஷர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் செயலாற்றின விதம். ஒரு முறை பேதுரு லித்தா என்கிற ஊருக்கு வருகிறான். அந்த ஊரிலே ஐனையா என்கிற ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனை படுத்து கிடக்கிறான். 12 வருஷமாக படுத்திருக்கிறான், எழுந்திருக்கவில்லை. அவனை பார்த்து உடனடியாக பேதுரு பார்த்து சொன்ன காரியம் என்ன? ஐனையாவே, நீ எழுந்திரு, ஒரு படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்ல அவன் உடனடியாக எழுந்திருந்தான். அற்புதமான வல்லமைகள் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக செயலாற்றின இந்த வல்லமை அவர் மரித்த பின்பு பரலோகத்துக்கு சென்ற பின்பு சீஷர்கள் மூலமாக கிரியை நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்போ இந்த வரங்கள் இன்றைக்கு செயலாற்றுகிறதா? இன்றைக்கி நம்மள என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே இந்த சுவிசேஷத்தை நம்ம அதிகமாக காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கொள்கிறோம். we always make it complex, we put boxes around that. இந்த வசனம்லாம் இப்போ கிடையாதுன்னு நம்மளே சொல்லிக்கொள்வோம். எங்குமே வேதத்தில் சொல்லப்படவில்லை இந்த வரங்கள் முதல் நூற்றாண்டில் மாத்திரம்தான் வேலை செய்யும் என்பதாக சொல்லப்படவில்லை. எல்லா நூற்றாண்டுகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான் இது. இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது உண்மை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்றைக்கும் உலகத்தின் முடிவு வரவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், என்றைக்கும் அவர் வரங்களை செயல்படுத்துகிறவர். ஆகவே தான் அந்த வரங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு அருமையான தெய்வ மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் இந்த வரங்களை நம்பாதவர். இந்த குணமாக்கவரெல்லாம் சொல்கிறார் எல்லாம் சுத்த பொய், எல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொள்ளுவாராம். அவர் ஒரு பள்ளியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதே சமயத்திலே நன்றாக ஹாக்கி விளையாடுகளை திறம் பெற்றவர். நல்ல ஹாக்கி விளையாடுவார். நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக அவர் இருந்தார். ஒரு நாளிலே அந்த விளையாட்டு முடிந்தது. விளையாட்டு அணி ஜெயித்து விட்டது. ஆனால் அந்த அப்போசிட் டீம், அந்த எதிர் அணியில் இருந்த ஒருவருக்கு பயங்கர கோபம். அந்த கோபத்தோடு என்ன செய்யணும், அந்த ஹாக்கி மட்டையை எடுத்து அவருடைய காலில் ஒரே அடிக்க அவருடைய கால் ஒடிந்து போய்விட்டது. வலது கால் உடைந்து போய்விட்டது. அதில் இருந்து 2 எலும்புகளும் உடைந்து நொறுங்கி துண்டுகளாக மாறிவிட்டது. இலங்கையிலே நடந்த சம்பவம். கொண்டு போனாங்க, ஹாஸ்பிட்டலில் வைத்தாங்க. அவங்க எவ்வளவோ செய்தும் அந்த எலும்புகளை சேர்க்க முடியவில்லை. ஆகவே சொன்னாங்க, காலை வெட்டி எடுத்து விட வேண்டும், அதுதான் ஒரே வழி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கால் சீல் பிடித்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. இவருக்கான காலை இழப்பதற்கு மனமில்லை. அப்போ தான் முதலாவதாக ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த வர உண்மையாக இருக்குமானால் எனக்கும் சுகம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரிலே கூட்டங்களை நடத்துவதற்காக ஒரு தேவ ஊழியக்காரர் கடந்து வந்த பொழுது இவர் சேர்ந்து அவரோடு ஜெபிக்க சென்றாராம். அந்த தேவ ஊழியக்காரரை பார்த்து அவருடைய கால் அழுகி துர்நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது, அந்த நாற்றம் அடிக்கிறது. அதை கூட அவர் ஒன்றும் யோசிக்காதபடியாக தன்னுடைய கைகளை அவருடைய கால்களில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு ஜெபித்தாராம். ஜெபித்தோடு நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதன் பின்பு தான் அவர் இந்த வரங்களை நம்ப ஆரம்பித்தாராம். இன்றைக்கும் இந்த வரங்கள் செயலாற்றும்படியாக கர்த்தர் அநேகரை மாற்றிக்கொண்டு வருகிறார். பீல் ஆதியின மக்கள் மத்தியிலே ஒரு முறை நம்முடைய சகோதரர் தேவதாஸ் அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர்கள் கூட மோசி லாசஸ் ஐயா அவர்கள் சென்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க கூட்டம் முடிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஒரு சத்த கூட்டத்துக்குள்ளாக என்ன என்று பார்த்தால், அங்கே கூட்டத்தில் பிறவிலே இருந்து காண முடியாத ஒரு சிறுமி, ஒரு வாலிப பெண் முற்றிலுமாக சுகமடைந்து விட்டால் என்று சொல்லி பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் கிருபைகளை தருகிறார். இன்றைக்கும் நமக்காக அற்புதங்களை செய்து பெரிய அற்புதங்களை செய்து நடத்துகிற தேவன் தான் அவர். அதுதான் இந்த குணமாக்கும் வரங்கள். ஆக இந்த குணமாக்கும் வரங்கள் பழைய ஏற்பாட்டில் செயலாற்றின வரங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின வரங்கள், தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணின வரங்கள், விசுவாசிகள் மூலமாக இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கென்று வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற வரங்கள் தான் இந்த வரங்கள். ஹல்லேலூயா. அப்போ தைரியமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுகிற கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ஆவியானவர் அந்த வரும் பொழுது கர்த்தர் அந்த வரங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். சரி, இந்த வரம் எப்படி செயலாற்றுகிறது? இந்த வரத்தை செயலாற்றி பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசுவின் வாழ்க்கையை தான் நமக்கு எப்பொழுதுமே முன்மாதிரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவரே நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர் என்று சொல்லி. இயேசு இந்த வரங்களை எப்படி செயல்படுத்தினார், இயேசுவின் வாழ்க்கையில் எப்படி இந்த வரங்கள்
வரங்கள் செயலாற்றினது என்று பார்த்த பொழுது பல விதங்களிலே இந்த வல்லமை செயலாற்றினது. இயேசுவே அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக. அதற்காகத்தான் வேத புத்தகம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே தமிழத்தில் வந்தவர்களை தன்னுடைய கையை வைத்து அவளை தொட்டு சுகமாக்கி குணமாக்கினாராம். அவள் மனதுருக்கத்தினால் நிரம்பி அவளை தொட்டு அவளை குணமாக்கினார். அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் மேலே கைகளை வைத்து குணமாக்குகிறது ஒரு விதம். அதை இயேசு நமக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில வேளைகளிலே அவர் வித்தியாசமாக ஜனங்களை குணப்படுத்துகிறது உண்டு. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நீ குணம் அடைந்து கொள்ளுன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினால குணமடைந்து விடுகிறார்கள். அப்போ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வேதம் கற்றுத்தது யாக்கோபுவின் நிருபத்திலே, உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள், அப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுவான். அது அப்படியாக இந்த வரம் செயலாற்றுகிற ஒரு வரம். ஒருவேளை ஒருவர் யாரும் பார்த்தால் நீங்கள் எண்ணெய் வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். அப்போ கைகளை வைத்து ஜெபிக்கலாம், எண்ணெய் பூசி நீங்கள் ஜெபிக்கலாம், ஒரு வார்த்தையை மாற்ற விசுவாச வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக அவள் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். இவைகள் ஒவ்வொன்றுமே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை செயல்படுத்துவதற்காக செயலாற்றின வரங்கள். இயேசு கிறிஸ்து சில வேளைகளில் வித்தியாசமாக இந்த வரத்தை செயல்படுத்தினார். ஒரு குருடனுடைய கண்களிலே அவர் தன்னுடைய உமிழ் நீரினாலே சேற்றை உண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் என்கிற குளத்தை கழுவு, நீ சுகமாவா என்று சொன்ன பொழுது அப்படியாக நடந்தது. அப்போ பலவிதங்களே இந்த வரங்கள் செயலாற்ற வல்லமை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, சாத்தானும் பல வேளைகளிலே வஞ்சிக்கிற ஆவியை அனுப்பி அவன் அற்புதங்களை செய்கிறவன். வேதம் என்ன சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அவர்கள் செய்வார்களாம். அப்போ அற்புதங்களை பார்த்து எல்லாமே நம்பிவிடக்கூடாது. அது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். If you do not see the fruits, you have to be careful that you should not go ask them to pray for you. அவனுடைய வாழ்க்கையில் கனி இல்லைன்னா வேறு யாரை போது ஜெபிக்க வைங்க, நீங்களே ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் தான். ஆனால் அதை பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு என்று கர்த்தர் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தையும் தருகிறார். அப்போ இந்த வரங்கள் தனியாக செயலாற்றுவது இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே குணமாக்கும் வரங்கள் செயலாற்ற வேண்டும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கெனத் ஹேகின் என்கிற தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் இதுதான். அவர் ஒவ்வொரு டவுனாக சென்று ரேடியோ சிட்டி என்று சொல்லி மீட்டிங் வைப்பாங்களாம். ஒரு வேனில் எழுது பயணம் சென்று ஒரு இடத்துல நிறுத்தி அந்த உள்ள மெகாஃபோன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அங்கே சுவிசேஷம் சொல்லிவிட்டு பயணத்தில் சென்று அடுத்த பட்டணத்துக்கு போவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் சென்று ஒவ்வொரு இடத்துல சாட்சி சொல்லிக்கொண்டே வருவாங்களாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்த பொழுது ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, அவர்களை பார்த்து, எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க என்னுடைய சகோதரி, நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க சொன்னாரா, இல்லை நான் அவசரமாக போகணும், நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி அவரோட கையிலேருந்து ஒரு கைக்குட்டையை வாங்கி அதில் ஜெபித்து கொடுத்தாங்களாம். கொடுத்து அவர் மேலே வைங்க சுகமாகும் என்று சொல்லி அவங்க அதே போல் வைத்த பொழுது நல்ல சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்ம அதை கருதி கர்த்தர் கிருபை செய்கிறவர். அது எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில் இந்த வரங்கள் எப்படி செயலாற்றினது என்று நம்ம பார்க்கிறோம். அது கர்த்தர் விசேஷமாய் கிரியை செய்த ஒரு காரியம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு வந்தார்கள். அந்த நிழல் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். அப்படிதான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட அந்த வியாதிகள் அவைகளை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்போ பாருங்கள், இப்போ பெரிய அற்புதங்களை கற்று இப்படி செய்கிறார். இப்போ அவருடைய சரீரத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஏப்பனை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, பெல்ட்டை கொண்டு வந்துருப்பாங்க, அதை சுகமாயிட்டாங்க. அப்போ அதே போல் எல்லாரையும் கற்று பயன்படுத்துவாரா? நம்ம இப்போ ஜெபித்து கர்த்தரில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நம்ம விழிப்பாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் முதலாவதாக இந்த தேசத்துக்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்பாக வந்த பொழுது எங்களுக்கு வீட்டுக்கு மெயில் அப்பப்போ லெட்டர் வரும். அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மடித்து வச்சுருப்பாங்க, துணி மடித்து வச்சுருப்பாங்க.
வச்சுட்டு சொல்லுவாங்க, இது ஜெபித்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு துணி, இதை நீங்கள் வச்சு ஜெபித்து கொள்ளலாம், எங்களுக்கு பணம் அனுப்புங்க, ஆஃபரிங் இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்கேயா கற்று சொன்னாரா நீ போய் பணத்தை வாங்கிட்டு நீ விடுதலை கொடுன்னு சொன்னாரா? ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல சமாதானம் நீங்கள் ஜெபிங்க. சமாதான பாத்திரம் இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் தங்கும். அவங்களுக்கு காணிக்க கொடுத்தா தான் சமாதானம் வரும்னு சொன்னாரா? அப்படி இல்லை. இயேசு சொன்ன காரியம் 70 பேர் அனுப்புகிறார், நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வியாதியஸ்தை குணமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் தரேன், நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் செய்யுங்க. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இதை சாத்தான் வஞ்சிக்கிற பொழுது சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? இப்படியாக பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது தங்களுடைய பெருமையை சம்பாதித்துக் கொள்வதற்காகவோ பயன்படுத்தும் பொழுது இந்த வரங்கள் செயல்பட முடியாது. அது அசுத்த ஆவியை கிரியை செய்கிற வரமாய் மாறிவிடுகிறது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை அவள் பெற்றுக்கொள்வார்கள். இதை குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் இப்படி பலர் எழும்பி வருவார்கள். அதைத்தான் வேதம் கற்றுத் தருகிறது. கடைசி நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடக்குமாம். ஆக அற்புதங்களை மாத்திரம் நம்பி நீங்கள் போய்விடக்கூடாது. அதில் வசனம் இருக்கிறதா, இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறதா, கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியாக கனிகள் காணப்படுகிற ஒரு ஊழியமாக இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து விழிப்போடு இருந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் கர்த்தர் உதவி செய்ய முடியும். எழுப்புதல் நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உண்மைதான். ஆனால் அதில் நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியுள்ளதாக இருக்கணும். தகுதி இல்லாத பாத்திரங்களை கர்த்தர் செய்ய முடியாது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. ஒருவர் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் அவன் கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பான். அப்படிலாம் கர்த்தர் நிரப்புவார். அப்போ நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நான் ஒரு சாட்சியை குறித்து நான் வாசிக்க நேர்ந்தது. ஸ்டீவன் ஜெஃப்ரீஸ் என்கிற ஒரு தேவ மனிதர். நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு வேளை அவர் 1904 இருந்து 45 வரை அவர் அதிகமாக ஊழியம் செய்தவர். வேல்ஸ் தேச ஊழியத்திலே அந்த எழுப்புதலை பயன்படுத்தப்பட்டவர். இங்கிலாந்து தேசத்தில் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரிந்த பொழுது இந்த ஸ்டீஃபன் ஜெஃப்ரீஸ் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். மூலமாக விசேஷித்த அற்புதங்கள், நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடந்து சுகம் பெற்றுக் கொண்டார்கள். நல்ல வாத நோயால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் நன்றாக சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு முறை ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பெண் அவருடைய கூட்டத்துக்கு வந்தாலும், அவருடைய பெயர் செலியா பிரவுன். அவருடைய அட்ரஸ், அவருடைய பேர் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவள் ஒரு நன்றாக அந்த ஊரில் வளர்ந்த ஒரு சிறு பெண் தான், 12 வயது நிரம்பிய ஒரு பெண். அந்த பெண் குழந்தையாக பிறக்கும் பொழுதே கண்கள் இருந்த இடத்துல சதை தான் மூடி இருக்குமா, கண்ணே இருக்காது. அப்போ கண்ணை இல்லாமல் யாரு பார்க்க முடியும்? ஆக 12 வருஷமாக பார்க்க முடியாமல் தான் அந்த குழந்தை வளர்ந்து வந்தாளாம். ஆனால் இந்த மனிதனுடைய அந்த கூட்டு வந்த உடனே, சகோதர கூட்டு வந்த உடனே அவர் ஜெபித்த பொழுது ஒரு அருமையான நீல நிற கண்கள் அவளுக்கு உருவாகி விட்டது. அப்படி இன்ஸ்டன்டேனியஸ் கிரியேட்டிவ் மிராக்கிள் அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்படியாக அப்படி அற்புதம் நடந்ததான். அப்போ இந்த பட்டணத்தில் எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாருக்கும் அந்த பிள்ளை தெரியும். அவருடைய பேரே அந்த கண்ணற்ற சிறுமி, எல்லாருக்குமே தெரியும். The girl with no eyes. That is how they knew her. But now suddenly they see her, she is not a girl with no eyes anymore. இப்போ பாருங்கள் எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது, இந்த ஊழியம் அதிகமாக வளர ஆரம்பித்தது. அவர் அநேக காரியங்களை தன்னுடைய இஷ்டப்படி செய்ய ஆரம்பித்து விட்டார். பெரிய ஆடிட்டோரியத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஆட்களை வர வைத்து சுகமாக்கும்படி ஊழியத்தை செய்வாராம். அது இரவும் பகலும் நடந்து கொண்டே இருக்கும். ஆட்கள் வர 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 ஜெபித்து அடுத்த வழியாக போய்கொண்டே இருப்பாங்க. அவர் படுக்க போகமாட்டார், சாப்பிட போகமாட்டார், உட்காந்து செய்து கொண்டே இருப்பாராம். தனக்கு வந்தபடி தான் பேசுகிற ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டாராம். போலீஸ்லாம் வைத்து அந்த க்ரௌட் கண்ட்ரோல்லாம் பண்ணுவாங்க, ஆட்களை கொண்டு வந்து விடுவாங்க. அப்படிலாம் பெரிய அற்புதங்கள் நடந்தது. என்ன செய்தார், ஒரு நாளிலேன்னா ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் வீல் சேரில் உள்ளவங்களாம் முன்னால் வாங்கன்னு சொன்னார். வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 20-25 வீல் சேர் எல்லோரும் முன்னால் வந்துட்டாங்க. வந்த சொன்னா, இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், இந்த எல்லாம் all 25 are going to get up and walk என்று சொன்னாராம். சொல்லி அவர் ஜெபித்தார். 25 பேர் எழுந்தார்கள். எல்லாரும் நடந்தார்கள். எல்லாரும் அந்த வீல் சேர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். ஆனால் நடந்த உடனே ஒரு செய்த காரியம் தான் அவருடைய வாழ்க்கையிலே அந்த வரத்தை அவர் இழந்து போவதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது. அவர் என்ன செய்தாராம், அவர் போய் அந்த ஒரு வீல் சேரில் இருந்து அவர் போய் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டு அந்த வீல் சேரில் முன்பாக ஒரு பையன் உட்கார்ந்தானே, அவனை எழுப்பி நீ என்னை தள்ளி கொண்டு போப்பா சொன்னார். இப்போ the guy who was on the wheelchair is now pushing the wheelchair. The evangelist is sitting on the wheelchair. அப்போ ஒரு அயலாக போய் காணிக்கை எடுத்தாராம். காணிக்கை கொடுங்க என்று சொல்லி. இப்போ யார் கொடுக்காம இருப்பாங்க? இந்த மனிதன் அற்புத சுகமாக பெற்றிருக்கிறான். இந்த மனிதன் ஜெபித்து தான் நடந்தது. எல்லாம் காணிக்கை கொடுத்து தான் பல நாட்கள் எண்ணத்தக்கதாக காணிக்கை வந்து கொண்டு இருந்தது தான். அவர் காணிக்கை என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை அவர் இழந்து போய்விட்டார். நாளடைவிலே அவருக்கே அந்த வாத நோய் பற்றி கொண்டது. அவர் மரிக்கும் போது கிட்டத்தட்ட 1948 அந்த சபையில் மரித்தாராம். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி 8 வருஷங்களை அவர் இந்த ஒரு வாத நோயாளியாகத்தான் அவர் செலவழித்தாராம். லெஸ்டர் சமுரால் என்கிற ஒரு தெய்வ ஊழியர் அழைத்தார். எனக்காக வந்து ஜெபிங்க என்று சொல்லி ஜெபிக்க அழைத்தாராம்.
இவர் போய் ஜெபிக்கும்போது அவருடைய பார்த்தா அவருடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் அந்த வாத நோயினாலே முதுகு வளைக்கப்பட்டு அவருடைய முகம் தரை மட்டுமாக தாழ்த்தி இருந்தது. அவருடைய முகத்தை பார்த்து பேசுவதற்காக இந்த ஊழியக்காரர் சென்று தரையில படுத்து கொண்டு அவருடைய முகத்தை பார்த்து அவர் பேசினாராம். யோசித்து பாருங்க, அவர் மரித்த பின்பு அவருடைய சவப்பெட்டியில் வைக்க முடியல. அவருடைய எலும்புகளை உடைத்து தான் உள்ள வைக்க ஃபிட் பண்ண முடிந்தது தான். அவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு அவர் மேலே கடந்து வந்து விட்டது. ஆகவே இந்த வரங்களை குறித்து சாதாரணமாக எண்ணக்கூடாது. கேட்டால் எனக்கும் வரங்களை தாரும் என்று கேட்கிறது ஒரு பெரிதல்ல. அதற்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? கனிகள் இல்லாதபடிக்கு வரத்தை எப்படி கத்த தர முடியும்? அதுக்கேற்ற ஒரு தாழ்மை இருக்கிறதா? இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் என் மகிமை வேறொருவருக்கு கொடுப்பது இல்லை. He never shares his glory with anyone. அப்போ இந்த வரங்களை கேட்பதற்கு முன்பாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவதாக எதுக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? இயேசு ஒரு மனதுருகி தான் அவர் அற்புதத்தை செய்தார். If you don't have the compassion, you got to ask for the compassion of the Lord to come upon you first of all. ஒரு மனிதனை குறித்து ஜெபித்தா ஒரு மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிற மனதுருக்கம் வரணும். அது எவ்வளோ நேரமான ஜெபிக்கிற மனதுருக்கம் வரணும். அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் கர்த்தர் அந்த வரத்தை தர முடியும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு நாளில் ஒரு வீட்டில் அழைத்து கூப்பிட்டு ஜெபிக்க அழைத்தார்கள். ஒரு வாலிப பெண் மரிக்கிற தருவாயில் இருக்கிறாள். வீட்டில் எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. இவர் வந்துட்டார். வந்து பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பார்த்தவரை தெரிந்தது அவருடைய மரணம் நடக்க போகிறது சொல்லி அவர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் எழுதுகிறார். அதை குறித்து மரண தூதன் அந்த அறையில் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. He was there to take her life. ஆகவே எனக்கு தெரியும் இது இரவு முழுவதும் போராட்டமான ஒரு ஜெப நேரம் என்று எனக்கு தெரிந்தது. நாங்கள் வீட்டிலலாம் சொன்னீங்க போய் படுக்க போங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அவங்களாம் இல்லை போகலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா எனக்கு வேலை இல்லை, நான் போகிறேன், நீங்கள் போய் படுக்க போங்க, இல்லை நான் போய் படுக்க போகிறேன்னு சொல்லி அவெல்லாம் அனுப்பிவிட்டு இரவு முழுவதும் ஜெபித்தாராம். ஜெபித்துக்கொண்டே இருக்கிறான். காலையில் 3:30 மணிக்கு இந்த வாலிப பெண்ணுடைய உயிர் பிரிந்து விட்டது. அண்ணே என்ன நினைப்பாங்க எல்லாரும், இந்த ஜெபிக்க வந்த செத்து போயிட்டாலும் சொல்லுவாங்களே. ஆனால் அவர் அப்படி விடலை. இயேசுவை நோக்கி ஜெபித்தா இந்த மகளுக்கு கண்டிப்பாக நீ ஜீவனை தரணும். அந்த மனதுருக்கத்தோடு விடாப்பிடியாக ஜெபித்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு இயேசுவின் பிரசனத்தை அவர் உணர்ந்தார். அந்த மகள் உயிரோடு எழும்பி வந்தாள். ஹல்லேலூயா. எழும்பி சென்று அந்த அறையில் கீழே சென்று அருமையாக பியானோ வாசிக்க ஆரம்பித்தாளாம். அந்த மகள் எல்லாம் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. என்ன சுகமாயிட்டதுன்னு சொல்லி. இதுதான் ஒரு ரகசியம், மனதுருக்கம். அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோட வாழ்க்கையில் அந்த மனதுருக்கம் வந்த பொழுது தான் இந்த வரம் செயல்பட ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது மனதுருகி குஷ்டரோகிகளை தொட்டு ஒரு குணமாக்கினாராம். இப்போ நீ யாருக்காவது சுகத்துக்காக ஜெபிக்க போனீங்கன்னா, நான் ஜெபிக்க போகிறேன் அதுக்காக சுகம் வேண்டும் என்று நினைத்தால் தவறான எண்ணத்தோடு ஜெபிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அவர்களுக்காக மனதுருக்கம் என்ன இருக்கிறது? அவளை பார்த்து உங்களுடைய உள்ளத்திலே அவளை குறித்து ஒரு வாஞ்சை வருகிறதா? அவளை குறித்து ஒரு கவலை பாரம் வருகிறதா? அந்த பாரத்தோடு கூட மனதுருக்கத்தோடு ஜெபித்தாதான் கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு கிருபை தர முடியும். 2வதாக மனத்தாழ்மை. அவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே நான் உங்களுடைய மகிமை நான் ஒரு பொழுது நான் எனக்கு எடுத்துக்கொள்வதில்லை, உமக்கு மகிமை தருவேன். இயேசுவின் நாம மகிமைப்பட்டால்தான் இந்த வரம் செயலாற்ற முடியும், மற்றபடி இது செயலாற்றவே முடியாது. ஆகவே தான் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு முதலாவதாக ஒரு மனதுருக்கத்தை தாரும், ஒரு அன்பை தாரும், ஆவின் கனிகளை எனக்கு தாரும். தகப்பனே எனக்கு உண்மை போல வாழ்கிற ஒரு தாழ்மையின் மனதை எனக்கு தாரும், அதன் பின்பு ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கணும். இந்த மனதுருக்கமும் தாழ்மையும் அன்பும் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, இயேசுவின் மனதுருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வரம் தானாகவே கிரியை செய்யும். இதுதான் கற்றுக் கொடுக்கிற ரகசியம். இந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் ஏன் தவறிவிட்டாங்க தெரியுமா? இயேசு முழுமையாக தனக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனுஷி இருக்கிறாளா என்று தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கண்டுபிடிக்கவில்லை. However much we are able to humble ourselves, however much we are able to die to ourselves every day, however much we become more like him, அப்போதான் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்கலாம். தேவனை பார்த்து, கர்த்தாவே என்னை உண்மை போல மாற்றும். இன்றைக்கு தகப்பனே நான் அந்த வரங்களுக்காக ஜெபிக்கிறதை விட கர்த்தாவே நீர் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனதுருக்கத்தை தாரும். இயேசுவை போல ஒரு மனதுருக்கத்தை எனக்கு தாரும். அவரை பார்த்து கேளுங்க. எல்லாம் நீங்கள் வாயத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே இயேசுவை போல ஒரு மனதுருக்கத்தை எனக்கு தாரும். கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் கனிகளை என்னுடைய வாழ்க்கையில தாரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம் தகவல் விச்சை அடக்கறப்பா விசுவாசம் வாழ்க்கை காணப்படணுமே. அந்த கனியை எனக்கு தாரும், கனியை தாரும். அப்பா உண்மை போல என்னை மாற்றும், உண்மை போல என்னை மாற்றும். அனுதினம் சாகிற ஒரு மனிதனாக மனுஷியாக என்னை மாற்றும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய.
நான் எப்பொழுது உமக்கு தான் மகிமை தருவேன், மற்றவர்களுக்கு மகிமை நான் கொடுப்பது இல்லை, நான் மகிமை எடுத்துக்கொள்வது இல்லை தகப்பனே. நான் இலவசமாய் கத்த கொடுக்க கிருபை நான் பயன்படுத்துவேன். கத்தாவுடைய இலவச கிருபை நான் இலவசமாகவே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்கப்பா. அப்பா நான் எந்தெந்த இடத்துல உண்மை போல இல்லையோ அதெல்லாம் மாற்றி விடுங்க, என்னை உண்மை போல மாற்றுங்கப்பா. இப்போ உண்மை போல மனதுக்கத்தோட என்னை மாற்றுங்க ராஜா, உண்மை போல ஆவி கனி உள்ளவளா என்னை மாற்றுங்க ராஜா. அப்பா ஆவியானவரை நீங்க சொன்ன வாக்குத்தத்தப்படி ஆவியானவர் எனக்குள்ளாக வரணுமே வரணுமே வரணுமே. எல்லாம் எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. கத்தாவை நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். கத்தா மனத்தாழ்மைக்காக அர்ப்பணிக்கிறேன், கத்தா மனதுக்கத்துக்காக அர்ப்பணிக்கிறேன், ஆவியின் கனிக்காக அர்ப்பணிக்கிறேன். எப்பொழுது கத்தாவை கத்தருக்கு கீழ்ப்படிவேன், கத்தருக்கு நான் மகிமை செலுத்துவேன் என்று அர்ப்பணிக்கிறேன். அதற்காக ஒப்பு கொடுக்கிற கத்தாவே என்னை அபிஷேகம், என்னை அபிஷேகம். அப்படி ஜெபிக்கிறவர்கள் இப்பொழுது கரங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிங்கள். இப்பொழுது கத்த ஜெபிக்கும்படியா கத்த கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா கையில கத்தர் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறார். என் ஜெபி உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, மனதுருக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனத்தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது ஆவியானவர் கடந்து வரும்படியான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இது ஆவியானவர் தாமே தம்முடைய கிருபையினால பகிர்ந்து கொடுக்கிற இந்த வல்லமையான வரங்கள் இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் தான் அது செயல்பட முடியும். இயேசுவை போல மாறினால் தான் செயல்பட முடியும். Right now the Lord is speaking to many. Right now the Lord is speaking to many. இன்னும் சில காரியங்கள் வாழ்க்கையில் விட வேண்டிய தேவை இருக்கிறது, மாற வேண்டிய தேவைகள் இருக்கிறது, அன்புள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது, வெறுப்புகள் வாழ்க்கையை விட்டு மாற வேண்டி இருக்கிறது, வாழ்க்கையின் கசப்புகள் மறைய வேண்டி இருக்கிறது. நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஏற்ற நாளில் உனக்கு தருவேன். உன்னை போல மாற்ற விரும்புகிறேன் என்று இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தில் குறை உள்ளவர்கள் கர்த்தாவே இது முதற்கொண்டு நான் ஜெபிப்பேன் அதிகமாக இந்த ஒரு அர்ப்பணித்து ஜெபியுங்க. வேத வசனத்தையே வாசிக்காதவர்கள் கர்த்தாவே நான் தினந்தோறும் வேத வசனத்தை வாசிப்பேன் தியானிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபியுங்க. கர்த்தாவே நான் உண்மை நான் மாத்திரம் நோக்கி பார்ப்பேன், பிரசன்னத்துக்குள்ளாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபியுங்க. ஜெபிக்க 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 கத்த கிருபை தருகிறார். தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. வல்லமை உள்ளவரே நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. கத்தாவை இப்பொழுது கத்த ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே கத்தருடைய அவருடைய கரங்களை பிடித்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அப்பா. தேவாதி தேவனை இப்பொழுது கத்தாவே அப்ப எதற்கெல்லாம் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் கத்தாவை கத்தவர்களுக்கு கிருபை தருவீராக. கத்தா பலவீனங்கள் மறையட்டும் ராஜா. எந்தெந்த இடங்களை கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாதபடி தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் மறைவதாக. என்னென்ன பகுதிகளுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் தேவையா இருக்கிறதோ அந்த மாற்றங்கள் நடப்பதாக. இயேசுவை போல எல்லாரையும் மாற்றுவீராக. பரிசுத்தாவின் வல்லமையோட கரிகளை எல்லாருக்கும் தருவீராக. தாழ்மையின் மனப்பான்மை எல்லாருக்கும் தருவீராக. தேவனே நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களுடைய ஊழியரை செய்கிறவர்களா மாறணுமே. கர்த்தர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தகுதியாக இருக்கணுமே. பூமியின் கடைசி வரை கர்த்தா எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே நான் ஊழியர்கள் இருக்கணும். கர்த்தாவே அநேகருக்கு உண்மை குறித்து வெளிப்படுத்தணும் ராஜா. அந்த கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. அந்த வரங்களை எங்களுக்கு செயல்படுத்தும்படி உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்க ராஜா.